இந்த இனங்குறித்தல், இடைப்பிற வரல் இந்த 2 வினாக்களும் டெட்டு மற்றும் டிஆர்பியில் அதிகமாக கேட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் தான் அது. இனங்குறித்தல் அப்படின்னா, இப்போ சோறு உண்டான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குன்னா, வெறும் சோத்தை மட்டும் சாப்பிட முடியாது. அந்த சோறோட குழம்பு, வறுவல், பொரியல், ரசம், தயிர் போன்ற அனைத்தும் சேர்ந்து சாப்பிடுவதற்கு தான் சோறு உண்டான் என்று பொதுவாக சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு சொல் தரும் பொருள் அதனோடு தொடர்புடைய ஏனைய பொருள்களையும் குறிப்பதற்கு தான் இனங்குறித்தல் என்று பெயர். அதாவது அதோடைய இனங்கள், சோறு சாப்பிடுவதற்கான இனங்கள், சோறு, குழம்பு, காய்கறி, வறுவல், பொரியல், தயிர், அப்பளம், பாயாசம், வடை, அதோடைய இனங்களையெல்லாம் சோறு உண்டான் என்ற ஒரு தொடரே குறிக்குது இல்லையா? தனித்தனியாக சொல்ல வேண்டியது இல்லையா? அதுதான் இனங்குறித்தல்னு பேர். ஒரு சொல் தரும் பொருள் அதனோடு தொடர்புடைய ஏனைய பொருள்களையும் குறிப்பதற்கு தான் இனங்குறித்தல் என்று பெயர். இடைப்பிற வரல்னா, இப்போ சோறு உண்டான் அப்படின்னு வச்சுங்க. இப்போ சோறு உண்டான் இது ஒரு செய்தி. இது இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லணும்னா, சோறு வயிறார உண்டான் அப்படின்னா, அந்த வயிறாரங்கிற அந்த இடையில் வரக்கூடிய அந்த வார்த்தை இன்னும் அவன் உண்டதனுடைய மகிழ்ச்சியை விரிவாக விளக்குகிறது. அப்போது 2 வார்த்தைக்கு இடையில் பிற வார்த்தைகளும் வந்து அந்த தொடரை இன்னும் விளக்கமாக மாற்றுகிறது. அதுதான் அதுக்கு இடைப்பிற வரல் அப்படின்னு பேர். இடையில் பிற வார்த்தையில் வர்றது. இப்போது தமிழ்நாடு முன்னேறும் இது ஒரு செய்தி. இந்த தொடரை தமிழ்நாடு கடின உழைப்பால் என்ற இந்த 2 வார்த்தைகள் இடையில் வருகிற போது இன்னும் விரிவாக அந்த செய்தியானது தெளிவாக போய் சேருது. தமிழ்நாடு முன்னேறும் அப்படின்னா அதுவும் செய்தி தான், அது சொல்லப்படுகிற கருத்து தான். இருந்தாலும் தமிழ்நாடு கடின உழைப்பால் முன்னேறும்னு சொன்னால் இன்னும் அந்த கருத்தானது விளக்கமாக விரிவாக போகிறது. எனவே இந்த தமிழ்நாடும் முன்னேறும் என்ற 2 வார்த்தைக்கு இடையில் கடின என்கிற ஒரு வார்த்தையும் உழைப்பால் என்கிற ஒரு வார்த்தையும் வருவதனால தான் அது இடைப்பிற வரல் அப்படின்னு பேர். அப்போது சொல்லப்படுகிற கருத்தை விரிவாக விளக்க இடையில சொற்களை சேர்ப்பது தான் இடைப்பிற வரல்னு பேர். ஒரு சொல் தரும் பொருள் அதனோடு தொடர்புடைய ஏனைய பொருள் குறிப்பிற்கு இனங்குறித்தல் என்று பேர். நன்றி, வணக்கம்.